ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா சமையல். நாங்கள் இன்றைக்கி தாளிப்படம் போட போகிறோம். அதுக்கு 3 கிலோ பெரிய வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். 1 கிலோ சாம்பார் வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். வடவத்துக்கு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் போட்டு சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அடுத்தது என்ன செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு ஓட்டலாம். எல்லா வெங்காயத்தையும் நம்ம மிக்சியில் தான் போட்டு ரெடி பண்ண போகிறோம். பார்த்து மிக்சி போட போகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் வெங்காயம் எப்படி மிக்சியில் போட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை கையில் எடுத்து காட்டுறது. இந்த மாதிரி குறைன்னு மிக்சியில் சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் மிக்சியில் ஓட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அடுத்தது அத்தை மஞ்சாத்தூள் போட போகிறாங்க. மஞ்சப்பொடி 3 ஸ்பூன் போடுறாங்க. ரொம்ப நைஸாலாம் வெங்காயம் ஓட்டக்கூடாது, இந்த மாதிரி தான் போடணும். ஒரு பொடி உப்பு, கல் உப்பு 1 பொடி போடுறாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றாங்க. பண்ணியாச்சு. அப்படியே அப்புறம் இப்போ அப்படியே இருக்கட்டும். நம்ம அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், தாளிப்பு உடவுத்துக்கு வெங்காயம் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி இருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்குது. அதுலேருந்து எல்லாமே அத்தை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து மாடியில் திரும்பி உணர்த்த போகிறாங்க. அடுத்து என்ன ஸ்டெப் போட போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தண்ணியிலேருந்து எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன போட போகிறோன்றதை நம்ம இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம் வாங்க. 1/2 கிலோ கடுகு, 1/2 கிலோ உளுந்து, 300 கிராம் சீரகம், 50 கிராம் கடலப்பருப்பு, 100 கிராம் சோம்பு, 200 கிராம் துவரம்பருப்பு, தேவையான அளவு பெருங்காயம், 50 கிராம் மிளகு, வெந்தயம் 50 கிராம். இதெல்லாம் வாங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கடுகுமா? 1/2 கிலோ கடுகு, 1/2 கிலோ உளுந்து, 300 சீரகம், துவரம்பருப்பு 200, 100 பெரிய சீரகம், சோம்பு, கடலப்பருப்பு 50, வெந்தயம் 50, 50 மிளகு, கொஞ்சம் பெருங்காயம். இது ரொம்ப வாசனையாக இருக்கும். ஆனால் ரொம்ப வேணாம், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் மிக்ஸ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ பூண்டு கருவேப்பிலையும் ரெடி பண்ணி நாங்கள் உள்ளே போடணும். அது அப்படியே ஊறும். அப்புறம் பூண்டும் கருவேப்பிலையும் போடும். பாருங்கள், வெங்காயம் எடுத்து மாடியில் உணர்த்த வந்திருக்கோம். வடகம்
நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி காய வச்சுக்கணும். ஒரு கிலோ பூண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பூண்டு எப்படி எடுத்து க்ளீன் பண்ணீங்க? இந்த மாதிரி கத்திரிக்கோலில் வெட்டி பல்லு பல்லாக நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். அதை தோல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எக்ஸஸாக தோல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி கத்திரிக்கோல் காட்டுங்க. இந்த மாதிரி வெட்டி இப்போ க்ளீனாக நாங்கள் பூண்டை அம்மியில் இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு கிலோ பூண்டு அது மாதிரி அப்படியே கருவேப்பிலை போடுறோம். தண்ணியில் பருப்புலாம் போட்டு வச்சிருந்தோம். இப்போ அதை நல்லா மெதுவாக ஊறிடுச்சு. இப்போ அதிலே பூண்டோ கருவேப்பிலையோ மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. காய வச்ச வத்தலை தந்து போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிடணும். அவ்வளோதான், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மாடியில் காய வச்சோம்ல, இப்போ எடுத்து நல்லா ஈவினிங் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி நல்லா காஞ்சிருக்குன்ட்டு. ஊற வச்சிருந்தால பருப்புலாம் போட்டு பூண்டுலாம் போட்டு அதை ஊற வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, இப்போ அதை கூட இதை கலந்துடும். காட்டுப்பா கையெடு. பாருங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த காஞ்ச வெங்காயம், அதுக்கு தண்ணியில் போட்ட பருப்பு எல்லாமே ஊறி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பூண்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நைட்டுக்கு அப்படியே மூடி வச்சுட்டு நைட் ஃபுல்லாக அப்படியே மூடி வச்சிடணும். எல்லாத்தையும் நாளைக்கு காலையில் மறுபடியும் எடுத்து காய வச்சு எண்ணெய் ஊற்றணும். பாருங்கள் தாளிப்பு உணவு ரெடியாக இருக்கும் கிட்டத்தட்ட. இப்போ வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். என்ன எண்ணெய் ஊற்ற போகிறோம்? விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் விட்டால் கசுறு வாசனை வரும். ஒரு வருஷத்துக்குலாம் வச்சுக்க முடியாது. அது விளக்கெண்ணெயை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1/2 கிலோ 300 எண்ணெய் விடணும். இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது மிக்ஸ் பண்ணிவிட்டு உண்டை பிடிச்சி வைக்கணும் வெயிலில். ஒரு 3 நாளைக்கு பிடிச்சி வைக்கணும். 3-4 நாளைக்கு.
நல்ல வாசனை. கொஞ்ச நேரம் எண்ணெய் ஊறட்டும், அப்புறம் உண்டை பிடிச்சிக்கலாம். ½ hour கழிச்சு நல்லா ஊறியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் ஊற்றுன மாதிரியே தெரியல. நல்லா ஊறி இருக்காத்து. நல்லா ஊறி. உண்டை பிடிக்கணும். உண்டை பிடிக்கிறோம்மா. வெயில் வச்சிடணும். இது எல்லாமே ஃபுல்லாக உண்டை பிடிச்சி எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு வெயில் எடுத்து காய போட்டணும். ஒரு 10 நாள் காய. நல்லா வெயில் காய்ஞ்சதுன்னா ஒரு 5-6 நாள். பாருங்க, எல்லா வடவத்தையும் நாங்கள் பால்ஸ் மாரி உருண்டையாக போட்டு பிடிச்சி வச்சுருக்கோம். எதுவுமே மத்தி மேலே இப்போ எல்லாத்தையுமே மாடியில் வச்சு உணர்த்திட்டு ஈவினிங் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் 15 நாள் கழித்து வடவை எப்படி நல்லா பர்ஃபெக்டாக காஞ்சிருக்குன்ட்டு. இந்த பாருங்க, நல்லா காஞ்சிது. லேசாக வச்சு பாருங்கள், காஞ்சி பால் போல் இருக்குது. எல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா காஞ்சி பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ தான் நல்லா இருக்குது. இது எல்லாம் இது பாருங்கள், எங்கள் பேரை மதி மேலே போய் எல்லாத்தையும் தூள் தூளாக உடச்சிட்டாங்க. அப்படியே பொறி பொறியாக ஆகிக்கிட்டான். ஆனால் நல்லா இருக்கும். காஞ்சா நல்லா காஞ்சிருக்கு. நல்லா காஞ்சிருச்சு. நல்லா இருக்குது. கீரைக்கு, ரசத்துக்கு, மீன் குழம்புக்கு, சாம்பாருக்கு தாளிக்க வதக்கி எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு துவையல் அரைச்சோம்னா காஞ்ச மிளகாய் புளி வச்சு நல்லாயிருக்கும். நாங்கள் செய்து காட்டுறோம், செய்ய சொல்லுவோம். நாங்கள் சமைக்கும் போது, நாங்கள் தாளிக்கும் போது உங்களுக்கு காட்டுறோம். நல்லா கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். வடவத்தை எப்படி போடுறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.